இந்தியாவில் முதல் முறையாக காலில் உள்ள தமனிக்கு பதிலாக வலது தோள்பட்டைக்கு கீழே உள்ள தமனி வழியாக தவி எனப்படும் குறைந்தபட்ச துளை கொண்ட இதய வாழ்வு மாற்று சிகிச்சை எஸ்ஆர்எம் பிரேம் மருத்துவமனையில் 73 வயது முதியவருக்கு வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. இதய வாழ்வில் கால்சியம் படிந்து இரத்த ஓட்டம் தடைபடுகிற கடுமையான பாதிப்பிலிருந்து இம்முதியவரை காப்பாற்ற இந்த தனித்துவமான சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டது. ஓய்வு பெற்ற அதிகாரியான இந்த நோயாளி சிகிச்சை முடிந்த 3ஆம் நாளே மருத்துவமனையிலிருந்த நலமுடன் வீடு திரும்பினார். இப்போது முன்போலவே தனது அன்றாட வேலைகளை அவரால் இயல்பாக செய்ய முடிகிறது. My name is A.K. Rangarajan. I came to know about this hospital through my doctor Thomas George only. Then I was admitted. My treatment was done by all the doctors in a very good manner. I am now recovering well. I feel more comfort now than earlier. Thanks to all the staff, nurses, even doctors who all helped us to recover my health. It is a good hospital and I recommend for everybody in this world. Treatment according to the patient need. Mr. Rangarajan, 25 years before, he underwent open bypass surgery by our team. 25 years before, he is doing well. Now, part of aging, he developed another problem in the heart. Now, again doing repeat heart surgery, there is higher risk because his ascending aorta is calcified, totally calcified. And as Dr. Balamurugan outlined, he has multiple blocks in all peripheral arteries. So, the ideal treatment we discussed and we came to the decision of doing TAVR through the right subclavian artery, which is the first procedure done in India. The procedure went on well and he is doing extremely well. Thank you. ஹார்ட் டெம்பரவரியா ஹை ரேட்ஸ்ல பேஸ் பண்ணுவோம், அதாவது ஹார்ட்டை ஃபிப்ரிலேட் பண்ண வைக்கிறோம். அது எதுக்காகனா அயோட்டிக் ப்ரெஷர்ஸை கம்மி பண்றதுக்காக, நியர் கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி we deploy the valve. So இதுதான் நார்மல் TAVR ப்ரொசீஜர். திஸ் எவ்ரி ஒன் ஆஃப் us know. இதை 2002லயே பிரான்ஸ்ல டாக்டர் ஆலன் கிருபர்ன்றவர் பண்ணாரு. அண்ட் ஒரு டிகேட் லேட்டர் 2011-12 இருந்து இந்தியால இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2015 இருந்து ரொம்ப பரவலா பண்றோம். TAVRன்னு சொல்லுவோம், அதாவது ஏஐ மூலியமா பண்ணாமையே பேஷண்ட் மேல பண்ண மாதிரி ஒரு ஸ்டிமுலேஷன். இட் இஸ் ஸ்டில் எவால்விங், but we haven't completely gotten approval for all this. So இது மூலமா இவருக்கு இந்த மாதிரி ஒரு வெசலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை எடுத்துட்டு போக சாத்தியமா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி then we executed in this patient. So the final result was successful. And இந்த வலது தோள்பட்டை ரத்த குழாயில ஒரு துளை போட்டு எடுத்துட்டு போனோம் இல்லையா. ஸோ ஜென்ரலி அதை க்ளோஸ் பண்றது சம்டைம்ஸ் இது வரைக்கும் பெர்குட்டேனியஸா கம்ப்ளீட்டா யாரும் பண்ணதில்லை. ஸோ சர்ஜன்ஸ் கட் டவுன் அண்ட் தென் தே கிவ் தி ஆர்டரி டு அஸ் அண்ட் தென் வி டேக் இன் த ஷீத். பட் இதை நாங்க என்டையர்லி பெர்குட்டேனியஸா பண்ணோம். ஸோ இந்த துளை போட்ட இடத்த ஒரு கவர்ட் ஸ்டென்ட், கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டென்ட் போட்டு இந்த துளையை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்னோட பேரு டாக்டர் பாலமுருகன். எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில இருதய சிறப்பு மருத்துவராக இருக்கேன். இவர் எங்களோட சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பாலசுப்ரமணியம். இவர் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்காரு. இவர் எங்களோட பேஷண்ட் மிஸ்டர் ரங்கராஜன், 74 வயதானவர். இவருக்கு இருதயத்துல அயோட்டிக் வால்வ் என சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான வால்வ் சுருக்கத்தோட எங்க கிட்ட வந்தாரு. அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லி இருதயம் பலவீனமா இருந்து மூச்சு திணறலோட எங்களோட மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு. ஸோ இவருக்கு எந்த சிகிச்சை முறை ஆப்டா இருக்கும் அப்படின்னு ஹார்ட் டீம் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ கார்டியாலஜிஸ்ட், கார்டியோதொராசிக் சர்ஜன், கார்டியாக் அனஸ்தட்டிஸ்ட், கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் இன்டென்சிவிஸ்ட், அதுக்கப்புறம் ரேடியாலஜிஸ்ட் அண்ட் இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், இவங்களை கொண்ட ஒரு குழு. இவங்க எல்லாருக்கும் இவரோட கேஸ் ஹிஸ்டரி அண்ட் டயக்னோசிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு ஒரு தகுந்த சிகிச்சை அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய TAVR, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, TAVR தான் இவருக்கு உகந்தது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இவருக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். ஸோ ஜென்ரலா TAVR அப்படிங்கிற ப்ரொசீஜர் தொட வழியா இருக்கிற ரத்த நாளம் மூலியமா வால்வை கொண்டு போய் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர். இவருக்கு
2 தொடைகள்லயுமே ரத்த நாளங்கள்ல 90-100% அடைப்பு இருந்ததுனாலையும், அப்புறம் இவரோட மெயினான வயிற்று பகுதியில இருக்கிற அயோட்டா அதுலயுமே கால்சியம் படிமானம் இருந்ததுனால டிரான்ஸ்கேவல் அப்ரோச் பண்ண முடியாததுனாலையும், அப்புறம் மூளைக்கு போற ரத்த குழாய் கரோட்டிட் ஆர்டரி அதுலயுமே 90% அடைப்பு கால்சியம் படிமானம் இருந்ததுனால அந்த வழியும் இவருக்கு இல்லாததுனால இவருக்கு ஒரே வழி இவருக்கு இருந்தது கை வழியா எடுத்துட்டு போகக்கூடிய ரத்த குழாய் மட்டும்தான். ஸோ இப்ப இவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இருதய ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணதுனால இடது பக்கம் இவருக்கு அந்த பைபாஸ் கிராஃப்ட் போறதுனாலையும் அந்த ரத்த குழாயின் டயாமீட்டர் ஆல்மோஸ்ட் பார்டர் லைன்ல இருந்ததுனாலையும் நாங்க இவருக்கு வலது தோள்பட்டை ரத்த குழாயை சூஸ் பண்ணோம். ஸோ வலது தோள்பட்டை ரத்த குழாயில என்ன ப்ராப்ளம்னா அதோட கோர்ஸ் ஆஃப் தி ஆர்டரி, அதாவது அது வந்து ஒரு டார்ச்சுவஸ் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு ரத்த நாளம். அண்ட் அதை கொண்டு போய் அது வழியா கொண்டு போய் வால்வை உள்ள பொருத்தும் போது அந்த அலைன்மெண்ட் கோஆக்சியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலைன்மெண்ட் இது ரெண்டுமே த பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் டியூரிங் த ப்ரொசீஜர். ஸோ இந்த ரெண்டுமே we had tackled well and we did the procedure was successful and patient இப்ப he has come for follow up and he is doing extremely well. ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்தியாவிலேயே முதல் முறையாக வலது தோள்பட்டை ரத்த குழாய் வழியாக என்டையர்லி பெர்குட்டேனியஸ், அதாவது சர்ஜிக்கல் கட் டவுன் இல்லாம துளை போட்டதுல இருந்து துளையை மூடுற வரைக்கும் என்டையர்லி பெர்குட்டேனியஸா இந்த ப்ரொசீஜர் செஞ்சிருக்கோம். ஸோ ஒரு வழி மூடப்பட்டால் இன்னொரு வழி திறக்கும் மெடிசன்ல. ஸோ when there is no access we create an access to enter into the heart. ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நவீன சிகிச்சை முறை nowadays it is possible. So now the fast evolving is artificial intelligence in every field. So எங்களோட ஃபீல்ட்லயும் we still use. So it helps in precision. ஸோ இவரோட ப்ரீ ப்ரொசீஜர் பிளானிங், ஸோ இவரோட காம்ப்ளிகேஷன் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் டேவர்னு சொல்லக்கூடிய இவரோட ப்ரொசீஜரை சிமுலேட் பண்ணி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்து இவருக்கு வந்து இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் இன் பிளானிங் த அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரொசீஜர்.